விருச்சிக ராசிக்கு மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். 4ஆம் பாவத்தில் இந்த ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இருக்கின்றது. இதை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் 8ஆம் பாவத்திலிருந்து பார்க்கிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான். ரொம்ப அதிகமாக சிந்தனை பண்ணுவீங்க, வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அப்படி இப்படி. ஆனாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். சிந்தனை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது, பண வசதி வரும். சில பேர் நல்ல செலவு செய்வாங்க. இந்த மாதம் ஆடம்பர செலவு, இதை காட்டுறது அதை காட்டுறது, நான் பணக்காரன் அப்படி. ஏதாவது கடனை வாங்கி நல்லா செலவு பண்ணுவீங்க, ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, யாத்திரைக்கு செய்வீர்கள். யாத்திரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் கார் இல்லையா, ஒரு புதுசாக வாங்க, கால் டாக்ஸியில் போகலாம், அந்த மாதிரி வீண் செலவு, ஆடம்பர செலவுலாம் பண்ணுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். இந்த மாதம் தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். வியாபாரிகள் கண்டிப்பாக வியாபாரம் செய்யும் பொழுது பணத்துடைய கான்ட்ராக்ட் பேப்பரை கரெக்டாக எழுதி கொள்ளுங்கள், அல்லது கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை அதிகமாக இருக்காது. நேஷ்னல் வியாபாரம் இருந்தாலும் சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, கடன்காரர்கள் அதிகமாக வருவார்கள் என்று சொல்கிறான். வேலைக்கு செல்கிற ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், யார் யாருக்கு பழைய கடன்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புது முயற்சினால் ஒரு நல்ல வருமானம் வந்து சில கடன்கள் குறையும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான மாதம் என்று சொல்வேன். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்ல முயற்சி செய்ய வேண்டும், அல்லது தோற்று விடுவீர்கள். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வயதானோர் எல்லோருக்கும் நல்ல மாதமாக. ஆனால் வீட்டில் நெருப்பு கூட, சில பேர் கேஸில் தான், இப்போ எல்லாம் ஹீட்டர் வந்துடுச்சு, அதனால் சில பேர் கேஸ்லேருந்து தண்ணி தூக்குறது, கேஸ் கிட்ட போகிறது, அந்த நேரம் கொஞ்சம் தன்னை தானே காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம், அதில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்காரக தோஷம் 4ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது வீட்டிலேயே நடக்கும். எலக்ட்ரிக் எல்லா சுவிட்சை கரெக்டான நேரத்தில் ஆஃப் பண்ணுங்கோ. என்ன பரிகாரம் செய்யலாம்? செவ்வாயின் பரிகாரம் அங்காரக தோஷ பரிகாரம். அங்கார தோஷ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது இது செவ்வாய் பூஜை, ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை துர்கை பிரீத்தி செய்து கொண்டு வர வேண்டும். உன்னால் எப்படி முடியுதோ அப்படி பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைன்னா வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுங்க, முடிஞ்சால் ஒரு கோயில் போயிட்டு வாங்க, அல்லது துர்கா சாலிசா படிங்க, அல்லது துர்கா சப்த ஸ்லோகி படிங்க. பிரச்சனைகள் தீரும். சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.